சிவவாக்கியரின் சிவவாக்கியம் 105. பரம் உனக்கு எனக்கு வேறு பயமில்லை பராபரா. பரம்னு ஒன்று இருக்குது. அம்பரம் பரம். பரம் உனக்கு எனக்கு வேறு, உனக்கு வேறு எனக்கு வேறு இல்லை, பயமும் இல்லை பராபரா. கரம் எடுத்து நிற்றனும் குவிந்திட கடவுதும். வணக்கம் பண்ணுறதோ இல்லை பணியிருத்தோ குவிந்து கெடுதும். சிரம் உருகி அமுதளித்து சீருளாவும் நாதனே. எனக்கு சிரத்தை உருக்கி சீரழித்து சீருளாவதனே. உரம் எனக்கு நீ அளித்த ஓம் நமச்சிவாயவே. பரம் உனக்கு எனக்கு வேறு பயமில்லை பராபரா. நாம் ரெண்டு பேரும் ஒரே உலகத்தில் இருந்தாலுமே கூட உணர்ந்தவன் ஒருத்தன் உணராதவன் ஒருத்தன். ஆனால் உனக்கு வேறு எனக்கு வேறு, ஆனால் எனக்கு பயம் இல்லை பராபரா. கரம் எடுத்து நின்றலும் குவிந்தலும் கெடுவதும். நான் வணக்கம் பண்ணுறதோ அல்லது பணியிருத்தோ உங்களுக்கு நான் குடியிருக்கிறதோ சிரம்புருகி அமுதளித்த சீருளாவும் நாதனே. எங்குமா இருக்கிற நாதனே, எனக்கானவனே. உரம் எனக்கு நீ அளித்த ஓம் நமச்சிவாய. எனக்கு உரம் எது அப்படின்னா நமச்சிவாயந்தான். சோதா சர்வகாலமும் நமச்சிவாய சொன்னேன். நான் உங்களுக்கு சொல்லி நேருகிறேன், பயிற்சியாகவும் கொடுத்துருக்கிறேன். சிவாய நம. பச்சை மண் பதுப்பிலே பழுப்பதித்த வேட்டுவன் நிச்சலும் நினைத்திட நினைத்தவண்ணம் ஆயிடும். பச்சை மண் இடிந்து போய் பருந்துரும்பி ஆயிடும். பிச்சர்கால் அறிந்து கொள்க பிரான் இயற்று கோலமே. பச்சை மண் பதுப்பிலே பழுப்பதிந்த வேட்டுவன். ஒரு பச்சை மண் இருக்குது, ஈரமான மண்ணில் நம்ம தேவைப்பட மாதிரியான எதெல்லாம் செஞ்சுக்கலாம். அதை நிச்சலும் நினைத்திட நினைவண்ணம் ஆகிடும். நீங்கள் என்னென்னலாம் மாற்றுறீங்களோ அது மாதிரிலாம் ஈரமாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் மாற்றலாம். பச்சை மண் இடிந்து போய் பறந்தும் விரும்பி ஆகிடும். பச்சை மண் ஒன்றும் இல்லாமல் ஆகி கரைஞ்சி போய் பவுட்ராக மாவா தூளா திசையாக போயிடும். பிச்சர்கால் அறிந்து கொள்க பிரான் ஏற்றுக்கொள்ளமே. கடவுள் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. அது ஈரமாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த சத்தம். பச்சை மண் இந்த உடம்பாக இருக்கிற வரைக்கும், இந்த புல்ல பச்சை மண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம பச்சை மண் எது வேணாலும் செஞ்சுக்கலாம், சாதிச்சிக்கலாம், பண்ணிக்க முடியும். ஸோ பச்சை மண் பதிப்பிலே பழுப்பதித்த வேட்டுவன் நிச்சலும் நினைத்திட நினைத்தவண்ணம் ஆயிடும். பச்சை மண் இடிந்து போய் பறந்து தும்பி ஆயிடும். பிச்சர்கால் அறிந்து கொள்க பிரான் ஏற்றுக்கோலமே. இந்த பிரானை நம்ம தூக்கி வச்சுன்னு சுமந்துன்னு இருக்கிறோம் உள்ளுக்குள்ளோ. நம்ம இந்த மனசு இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மனசு சரியாக வேலை செய்யும். அது இருக்கும்போது தான் நம்ம கடவுளை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஒரு பச்சை மண். இந்த நேரத்தில் நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. பிரான் ஏற்று மந்திரம் பாருங்கள். பார்க்குறவங்களுக்கு நன்றி. கடவுள் புரிஞ்சிக்கினா சந்தோஷம். பகிர்றதுனால இன்னொருத்தர் கடவுள் புரிஞ்சிக்கலாம், அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். பங்காளியாக இருந்தால் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறத நீங்கள் பார்க்கலாம். நன்றி. சிவவாக்கியம். பேசுவானும் ஈசனே பிரம்ம ஞானம் உம்முளே. ஆசையான ஐவரும் அலைந்தருள் செய்கிறார். ஆசையான ஐவரே அடக்கிவோர் எழுத்திலே. பேசிடாது இருப்பினில் நாதன் வந்து பேசுமே. பேசுவானும் ஈசனே. உள்ளேருந்து மனம் தனக்குள்ளவே இருந்து ஏதோ ஒன்று சொல்லுது, இதை செய்யாதுன்னு சொல்லுது. இது சராசரியாக பேசும்போது இங்கேருந்து கற்றுக்கிறதோட தொகுப்பாக மாறி உள்ளேருந்து பேசும். அது இல்லை. எப்போ அது பேசுவான்னா அந்த பிரம்ம ஞானம் ஒன்றுள்ள வந்துச்சுன்னா. எது பிரம்ம ஞானம் அப்படின்னு கேட்டால், ஆசையான ஐவர் அலைந்து அருள் செய்யணும். எல்லாம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் பார்க்கும்போது எல்லாம் உனக்கு அருள் செய்யும். ஆசையான ஐவரே அடங்கி ஓர் எழுத்தில். மகரம் இம்மு அம்மு முதலியவனை பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி அடங்கி ஒரு எழுத்தில். பேசிடாது இருப்பினில் நாதன் வந்து பேசுமே. மனம் வந்து உள்ளேருந்து பேசாமல் இருந்துச்சானா, கத்துக்கந்தோட தொகுப்பெல்லாம் எதிர்த்து பேசிடாமல் இருந்ததுன்னா நாதன் வந்து பேசுமே. பேசுவானும் ஈசனே பிரம்ம ஞானம் உம்முளே. ஆசையான ஐவரும் அலைந்தருள் செய்கிறார். ஆசையான ஐவரே அடங்கி ஓர் எழுத்திலே. பேசிடாது இருப்பினில் நாதன் வந்து பேசுமே. நமசிவாய அஞ்செழுத்தும் நல்குமேல் நிலைகளும். நமச்சிவாய அஞ்சல் அஞ்சும் பூரணமான மாயையும். நமச்சிவாய அஞ்செழுத்து நம்முள்ளே இருக்கவே. நமச்சிவாய உண்மையை நன்கு உரை செய் நாதனே. நமச்சிவாய அஞ்செழுத்தும் நல்குமேல் நிலைகளும், மேல்நிலைகள் எல்லாம். சிவாய நமசிவாய அஞ்சும் பூரணமான மாயையும். நமச்சிவாய அஞ்செழுத்து நம்முள்ளே இருக்கவே. நமச்சிவாய உண்மையும் நன்கு உரை செய் நாயனே. நாதன் நமக்கு உரை செய்யணுன்றார். நமச்சிவாயம் உங்களுக்கு பல முறை நான் பேசியிருக்கிறேன், தெரிஞ்சிருக்கோம். நான் நீர் மா மண் சி நெருப்பு வா காத்து யா ஆகாயம்.
நீரில் உயிர் தோன்றதுனால அது முதல். அது தங்குற இடம் மண். அது எரிஞ்சு பெருசாகி ஒன்றுலாம் ஆகுறது. அது வடிவம் தாங்கிறதுக்கு காரணம் நெருப்பு. வடிவம் தாங்கி வந்ததுக்கு காரணம் அசைவு ஏற்பட்ட காற்று. அசைவு ஏற்பட்டதெல்லாம் எங்கே அப்படின்னா வெற்றிடத்தில் ஏற்பட்ட சத்தத்தால். அந்த நாதம் தான் நன்கு உரை செய்யும். ஸோ யாவை அடைஞ்சிட்டிங்கன்னா, வெற்றிடத்தை அடைஞ்சிச்சின்னா எப்போதும் உங்களுக்கு நாதம் கேட்கும் அப்படின்னு சொல்ல வர்றார். பாருங்கள், பங்களிங்க, பங்காளியாக மாறுங்க, பகிருங்க. நன்றி. வணக்கம். இது சிவவாக்கியம். என் குரு சிவவாக்கியனின் சிவவாக்கியம். 101வது பாடல். சோறுகின்ற பூதம் போல் சுணங்கு போல் கிடந்த நீர், நாறுகின்ற கும்பியில் நயந்தெழுந்த மூடரே, சீறுகின்ற ஐவரை சினுங்கிருக்க வல்லீரேல், 6 கோடி வேணியர் 6ல் 1ல் ஆவீரே. சோறுகின்ற பூதம், சோர்ந்து போகிற பூதம். ஒன்று அடக்கம். நெருப்புக்குள்ளே தண்ணி அடங்கிடும், இல்லை தண்ணிக்குள்ளே நெருப்பு அடங்கிடும். பூதங்கள் ஒன்றோட ஒன்று அடங்கிடும். மாதிரி அடங்குற மாதிரி சுணங்கு போல் கிடையாது. ஒரு பாம்பு அடங்கியிருக்கிற மாதிரி அடங்கியிருந்தது. நாறுகின்ற கும்பினா வாசம் வரக்கூடிய ஒன்றில் நயந்திருந்து அங்கேருந்து நீங்கள் ஏந்து வந்தீங்க. சீறுகின்ற ஐயரை சினுங்கருக்க வல்லீரேல். சீறுகின்ற ஐவர் அப்படின்னா இந்த புலன்களெல்லாம் அது இஷ்டத்துக்கு சீறி பாஞ்சு ஏதோ ஒரு பக்கம் திரும்புது. அதுங்களெல்லாம் பண்ணுற சினங்கருக்க வல்லவனா. 6 கோடி வேணியர் 6ல் 1 ஆவேன். கோடியில் ஒருத்தராக மாறுவீங்க. 6 கோடியில்னா 6 கோடியில் 6ல் ஒருத்தராக மாறுவீங்க. கோடிக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி. ஸோ கோடியில் ஒருத்தராக மாற முடியும். எப்போது அப்படின்னா சிறந்த பூதங்களை அடக்கி ஆள தெரிஞ்சிச்சானா, புலன்களை அடக்க ஆள தெரிஞ்சிச்சானா, அந்த மாதிரி நம்மளால் ஆக முடியும். வட்டம் என்று உம்முலே மயங்கி விட்டது இவ்வெளி. வட்டமாக ஒரு குறுகிய வட்டமாக ஒரு சின்னதாக இந்த வெளி அடங்கிச்சு. அட்டவக்கரத்துலே அடக்கமும் ஒடுக்கமும், எட்டுமாய் இயங்கு சக்கரத்துலே எட்டெல்லாம் புதித்ததே எம்பிரான் நம் அறிந்தபின். வட்டம் என்று உம்மிலே மயங்கி விட்டது இவ்வளி. ஒரு வட்டம் அப்படின்னு ஒரு இடத்துல அது மயங்கி நிற்கிது. அட்டவக்கரத்துள்ளே அடக்கமும் ஒடுக்கமும். 64 கலைன்னு சொன்னால் நம்ம ஒரு ஜானு, ஒரு கடை விரல் 1, இது மாதிரி 8 பங்கு சேர்ந்தது ஒரு இது. மொத்தமாக நம்ம பார்த்தா 8 இருப்போம். 8 8 64. இதுக்குள்ளே அந்த வெட்டவெளிக்குள்ளே இது அடங்கியிருக்குது. ஆனால் இதுக்குள்ளே வெட்டவெளி அடங்கியிருக்குது. இந்த மாதிரி 8 8மா இயங்கு சக்கரத்தில் அது உள்ளவும் அது மாதிரி எட்டெல்லாம் முதித்ததே எம்பிரானை நம்ம. எம்பிரான் என்னுடைய தலைவன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா, அனுஷா தேவி சிவக்குமார் நல்லா இருங்க. எல்லார் பேரும் சொல்லலாம். அது என்ன இருக்குது நல்லது. மோசஸ் ராஜ் இறைபோதை. ஜெயதீபன் டக்குன்னு வந்துடுறாங்க. நல்லது. அந்தோனி ராஜ், வினோத்குமார், பாலா அம்பேத்கர். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஜெயதீபனுக்கு ஸ்பெஷல் வணக்கம். 101 102. சோறுகின்ற பூதம் வட்டம் என்று வழங்கிவிட்டது வெளி. பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கறது உங்களுக்கு நல்லது. சந்தோஷம். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.